புனேயில் பயங்கர நிலச்சரிவு, ஒரே குடும்பத்தில் 3 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மும்பை, புனே, தானே மற்றும் ராய்காட் ஆகிய மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புனே மாவட்டத்தின் மாவல் தாலுகாவுக்கு உட்பட்ட பாட்டன் கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக நேற்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகளும் மண்ணும் குடி இருப்பு பகுதிக்குள் சரிந்து விழுந்தது. இதில் சுமார் 5 வீடுகள் முற்றிலும் இடிபாடுகளுக்குள் புதைந்தன. தூங்கிக் கொண்டிருந்த 30-க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவலறிந்து வந்த தேசிய பேரிடர் சிறப்பு மீட்புப் படை மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நந்து திக்கோனே 60, மோலி திக்கோனே 30, அனிதா திக்கோனே 55 ஆகிய மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக லோனாவாலா பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கஜானன் தோம்பே தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் அதிமுக வலுப்பெற கட்சியில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் பழனிசாமியிடம் நேற்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதிமுக சார்பில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்தும் கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், அரசியலில் தற்போது தவகவை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இதுபோன்ற சூழலில் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவை வலுப்படுத்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும். இதன் மூலம் அடுத்து வரும் தேர்தல்களை முழு பலத்துடன் அதிமுகவால் எதிர்கொள்ள முடியும். இதுதான் டெல்டா மாவட்டங்களில் உள்ள கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பமாக உள்ளது என்றனர். அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமென அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் 2026-27- நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட் இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், தற்போதைய திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதல்வர் விஜய் தலைமையில் துறைகள் ரீதியான ஆலோசனைக் கூட்டம் கடந்த ஜூலை 2ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 3வது நாளாக இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்கள், துறைகளின் செயல்பாடுகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அதன்படி உயர்கல்வித்துறை சார்ந்த ஆலோசனையில் ஆசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்புவது, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டுமென அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசுமுறை பயணமாக இந்தோனேசியாவுக்கு வந்துள்ள பிரதமர் மோடிக்கு தலைநகர் ஜகார்த்தாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ விமான நிலையத்துக்கே வந்து வரவேற்றார். இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளில் பிரதமர் மோடி 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லியில் இருந்து நேற்று புறப்பட்ட அவர் இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவை வந்தடைந்தார். பிரதமர் மோடியின் விமானம் இந்தோனேசிய வான் பரப்புக்குள் நுழைந்ததில் இருந்தே இந்தோனேசிய விமானப்படையின் போர் விமானங்கள் பிரதமரின் விமானத்துக்கு பாதுகாப்பு அளித்தவாறு உடன் பறந்து வந்தன.